புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் அம்மா, அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார். தங்கவேல் அனைத்து அதிமுக கோட்டை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று வந்தாரோ அன்று நாம் தங்கவேலில் அனைத்து அதிமுக சார்பாக மாபெரும் ஊர்வலம் நடத்தினோம். அந்த ஊர்வலத்துக்கு இன்று வரை அது ஈடு கட்ட முடியாத நிலையில் இருக்கின்றது. அதே போன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தங்கவேலியில் சட்டமன்றம் உருவாக்கினார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் தங்கவேலி ஏழை மக்களுக்கு லோன்களை பேங்கில் வழங்கினார். அதுதான் முதல் முறையாக தங்கவேலில் லோன் வழங்கப்பட்டது. அதே போன்று மேட்டுப்பாளையம் நீர் நிறுத்தப்பட்ட போது தங்கவேல் மக்கள் அனைவருக்கும் போர்வெல் அமைத்து தங்கவேல் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை அனைத்து அதிமுக சார்பாக வெற்றி பெற்ற கொத்தம் சிறை எம்எல்ஏ அவர்கள் செய்தார்கள். அவர் செய்த சாதனையை தான் இன்று வரை யாரும் செய்ய முடியல. அவர் தான் ரோடு போட்டார், லைட் போட்டார், சோடியம் லைட் போட்டார் தங்கவேலில். அதை பின்பற்றி அனைத்து அதிமுக தொண்டர்கள் இன்று வரை எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் கட்சிக்காகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காகவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்காகவும் எடப்பாடியாருக்கும் இன்று வரை நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம். தொடர்ந்து பாடுபட்டு தங்கவேல் அனைத்து அதிமுகவும் எஃகு கோட்டையாக உருவாக்க வேண்டும் என்று எனது ஆசையை அன்பு சகோதரர் அனைவருக்கும் கூறிக்கொண்டு போனார். தங்கவேலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 முறை இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கைப்பற்றியது. அதே போல நகரமன்றத்திலும் நாம் 5 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியிருக்கிறது. வருகின்ற நகரமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு நமக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கின்ற தொகுதிகளில் அதிகமாக பாடுபட்டு அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு தந்தார். அந்த மதிய உணவிலே சத்துணவு திட்டமாக மாற்றி எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதற்காக தானத்திலே சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்தை அவரை பின்பற்றுகின்ற வகையில் இங்கு தங்கவேல் தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தானத்திலே சிறந்தது அன்னதானத்தை வழங்கி வருகின்ற காலகட்டத்திலே ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி தலைவர் காலெடுத்து வைத்த இந்த தங்கவேல் தொகுதிக்கு நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் நகர சபையும் வருகின்ற காரணத்தினால் இந்த நகர சபையில் சட்டமன்றத்திற்கு ஓட்டு போடுகின்றவர்கள் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு முதலிலே மனுவை கொடுத்துவிட்டு தெரிவித்தால் அதை நாங்கள் தலைமை கழகத்தில் கொடுத்து அனுமதி பெற்று அவர்களுக்கு இந்த பகுதியில் நிற்பதற்கு தகுதியான ஒரு நிலைமையை உருவாக்குகின்ற வகையில் இன்றைக்கு நாங்கள் அதை புரட்சி தலைவர் முன்னிலை அவர் பிறந்த நாளில் நாங்கள் சபதம் ஏற்றுக்கொண்டு நகரசபை தேர்தலில் கழகத்தினர்கள் அனைவரும் அந்தந்த வார்டுகளில் கஷ்டப்பட்டு நாம் வெற்றி பெறுவதற்கு பாடுபட வேண்டும். அடுத்தபடியாக சட்டமன்ற தேர்தல் வருகின்றது. அப்பொழுதும் இந்த இயக்கம் போட்டியிட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் தலைவணங்கி கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை தலைவர் பிறநாள் என்று இந்த சிற்று அன்னதானம் வழங்கப்படுகின்றது. அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.